அனைவருக்கும் அன்பான வணக்கம். தினம் ஒரு திருக்குறள். உள்ளியது எய்தல் எளிதுமன் மற்றும்தான் உள்ளியது உள்ள பெறின் அப்படின்னு என்ன அர்த்தங்க? உள்ளியது அப்படின்னு நினைத்தது, எய்தல் எளிது, நினைத்ததை அடைவது எளிமையான விஷயம். நீங்க ஏதாவது ஒன்று நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அதை அடைஞ்சிடலாம். அது ரொம்ப எளிமையான விஷயம். எப்படி அப்படின்றது வள்ளுவர் சொல்றாரு பாருங்க. மற்றும்தான் உள்ளியது, அதாவது நினைத்தது, உள்ள பெறின் அப்படின்னு சொன்னா நினைத்ததை மறக்காமல் மனதில் வைத்திருக்க வேண்டுமா. சரிங்களா? நம்ம நினைச்சதே சில நேரத்தில் மறந்துடுவோம். என்ன நினைச்சோம் அதையும் மறந்து போயிடும். அப்படி இருக்கக்கூடாதுங்க. மனசுல நீங்க நினைச்சீங்கன்னா அதை எப்பவுமே மனசுல வச்சிருக்கணும். அப்பதான் அதுக்கு ஒரு செயல் வடிவம் கிடைக்கும். சரிங்களா? அப்ப நினைத்ததை அடைவது எளிது. எப்ப எளிது? அப்போ நம்ம எதை நினைச்சோமோ அதை மனசுல நினைப்பாக வைத்திருக்கணும். அதுக்கு செயல் வடிவம் கொடுக்கணும். மறந்துடக்கூடாது. மறதி என்பது வரக்கூடாது. அதை தான் வள்ளுவர் இங்க சொல்ல வர்றார். சரிங்களா? நன்றி, வணக்கம்.